அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்வர்சேஷன். இது ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் நெட்ஃப்ளிக்ஸ் மூவி. இதில் வந்து சீனியர்ஸ்க்கும் அந்த ஜூனியர் டாக்டருக்கும் நடக்கக்கூடிய ஒரு ஆக்ஷன் தான் இது. இதில் இருக்கக்கூடிய அந்த இளமையான யங் ஜூனியர் டாக்டர் வந்து ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேஷன் ட்ரக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அந்த பேஷண்ட்டுக்கு. அந்த சீனியர்ஸ்லாம் வந்து இல்லை இது வந்து ஒரு இன்ஃபெக்ஷன், அவங்களுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸில் போட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து அனலைஸ் பண்ண அந்த பேஷண்ட்டோட ஹிஸ்ட்ரியை வந்து ஒரு டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி ஒரு ஆராய்ச்சி பண்ண இந்த ஒரு இளைஞன், ஸ்டெராய்ட்ஸ் வந்து இன்ஃப்ளமேஷனாக இருந்தால் கொடுக்கணும், இல்லை ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து இன்ஃப்ளமேஷனை இது பண்ணுறதுக்கு, இன்ஃபெக்ஷனை கம்மி பண்ணுறதுக்கு கொடுக்கணும். நீங்கள் வந்து அவங்களுக்கு ஸ்டெராய்ட்ஸ் தான் கொடுக்கணும், ஆன்டிபயோட்டிக் கொடுக்க வேண்டாம். ஆன்டிபயோட்டிக் கொடுத்தா அவங்களுடைய இயல்பான தன்மை வந்து போயிடும், அவங்களுக்கு வந்து அந்த இன்ஃபெக்ஷனை க்யூர் பண்ண முடியாது என்று திட்டவட்டமாக சொல்கிறார். அதில் சீனியர்ஸே குழம்பி போயிடுறாங்க. அவங்க சீனியர்ஸ்க்கு வந்து சரியான இந்த ஒரு டயக்னோசிஸ் பண்ணலை. அதனால் அவங்க வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்ருக்காங்க. இவர் திட்டவட்டமாக சொல்கிறார். ஏன்னா இவர் வந்து கொஞ்சம் அதீத அறிவு படைத்தவர். அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷன். பாருங்கள். நன்றி, வணக்கம்.